பகவத்கீதையில் 9வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். குந்தி புத்திரனே, கௌந்தேயன் கூப்பிட்றான் கண்ணன். சொல்லிட்டு சொல்கிறான், எல்லாமே என் சங்கல்பத்தினால தான் உலகத்தை படைக்கிறேன். உலகம் அழியதும் எல்லாம் நான் சங்கல்பித்த உடனே அழிஞ்சிரும். ஆனால் அது எப்போ அழியும்னா, பிரம்மாவோட ஆயுட்காலம் முடியும் போது உலகத்தை அழிக்கிறேன், பிரம்மாவோட ஆயுட்காலம் தொடங்கும் போது படைக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்காக நான் அங்கேயும் இங்கேயும் நகரவே வேண்டாம். எல்லாம் என்னோடய சங்கல்பம். மனசால் நினச்சேன்னா போகிறோம். பிரவருத்தி நிவர்த்தி எல்லாமே என்னோடய சங்கல்பத்தால் தான் நடக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் சித்து அச்சித்து எல்லாமே அவரோட கல்பம் முடியும் போது அழிஞ்சு போயிடும். யாரெல்லாம் 7 உலகமும் அழிஞ்சு போயிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரம்மாவுக்கும் முடிவு இருக்குதுன்னு தெரிகிறது. அது மட்டும் இல்லை, தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், சூரிய சந்திரன் எல்லாமே என்னோட சங்கல்பத்தால் தான் உருவாகிறது, அழியிறது. எல்லாமே நான் நினச்சப்புறந்தான். எல்லாம் அழியும் போது என்னாகும், சரீரமாக இருக்கிற எல்லாவும் என்னோடய மூல பிரகிருத்தியை அடைஞ்சிரும், என்கிட்ட வந்துடும், என்னோடய சரீரத்தில் வந்து அடைஞ்சிரும். மறுபடியும் கல்பம் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் உருவாக்குவேன். படைத்தல் அழித்தல் எல்லாமே என்னோடய சங்கல்பந்தான், மனசால் நினைத்த மாத்திரம் அப்படிங்கிறார். அதனால் அது மட்டும் இல்லை, பிரளயம் வந்து பல வகை உண்டு. எடுத்த உடனே எல்லா உலகமும் அழிஞ்சிரும் அப்படி கிடையாது. முதல்ல நித்திய பிரளயம், அது நம்ம தினம் இறப்பு பிறப்பு எல்லாம் இருந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நித்திய பிரளயம் பேர். அப்புறம் பிரம்மாவோட பகல் பொழுது முடியும் போது, அதாவது 1000 சத்துரிகம் முடிஞ்சால் அவருக்கு பகல் பொழுது முடிஞ்சிடும். அதை மாதிரி 4 சத்துரிகம் 1000 மணி நேரம் நடத்தால் ஒரு சத்துரிகம் 4 இருக்கு இல்லையா, கிருத்தயுகம், அந்த திரேதாயுகம், துவாபரயுகம் எல்லாம், கலியுகம் எல்லாம் 4 இருக்கு இல்லையா, அந்த 4 × 1000 சத்துரிகம் முடிஞ்சால் பகவானுக்கு பகல் போது முடிஞ்சிடும். அந்த பகல் போது முடிஞ்சதுன்னா 3 லோகம் அழிஞ்சிடும். அதுக்கு அப்புறம் திரும்பி அவருக்கு இரவு போது முடியும் இல்லையா, அப்போது பிரம்மலோகம் வரைக்கும் அழிஞ்சு போயிடும். அவரோட பிரம்மலோகம்னா தேவலோகம் எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லாம் அழியும் போது என்ன பண்ணும், பகவானோட சரீரத்தை போய் அடைஞ்சிடும். மூல பிரகிருத்தியாக சூக்ஷ்ம ரூபத்தில் எல்லாம் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் லயம் அடைஞ்ச உடனே அவருக்கு பிரம்மாவுக்கு பகல் போது ஆயுள் காலம் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போது எல்லாத்தையும் நான் உருவாக்குறேன். எல்லாமே என்னோடய சங்கல்பத்தினால நினைத்த மாத்திரத்தில் நடக்கிறேன். இதுக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை எடுத்து இப்படி உருவாக்கணுங்கிறதுலாம் இல்லை. மனசால் சங்கல்பிச்சா எல்லாம் உருவாயிடும், மனசால் சங்கல்பிச்சா எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் விவரிச்சுட்டு இருக்கார் இந்த ஸ்லோகத்தில்.